அட்டகாசமான சுவையில் ஒரு மோர் குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் போட்டு வச்சுருப்பீங்க, பூசணிக்காய் போட்டு நம்ம வைப்போம். ஆனால் இது கோவக்காய் யூஸ் பண்ணி நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். எத்தனை பேர் கோவக்காய் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இது ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சி அரைக்கக்கூடாது, இது போல் கொரகொரப்பாக இருக்கணும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறி போயிடும். அடுத்ததாக ஒரு 200 கிராம் அளவுக்கு கோவக்காயை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு. எப்பவும் போல் நீங்கள் செய்கிற மோர் குழம்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்பாங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கறதால சீக்கிரமாக நம்மளுக்கு கோவக்காய் வெந்து வந்துடுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கோவக்காய் வெந்து வர்றதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போது சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். இதை இடையில் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கோவக்காய் வெந்து வந்துடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம அரைச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆறி வரட்டும். இப்போ 2 கப் அளவுக்கு தயிர் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அடிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப இப்போ திக்காக இருக்குது பாருங்கள். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ட பிறகு எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிச்சு. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.